ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் துளிகளித்து கீழே தள்ளிய நபருக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளி ஹேம்ராஜுக்கு சாகுமுறை சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தற்போது இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த ரேவதி என்ற 4 மாத கர்ப்பிணி. இவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் டெய்லராக பணியாற்றி வந்த நிலையில் இவர் சொந்த ஊர் செல்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் வழியாக திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்துள்ளார். அப்பொழுது கர்ப்பிணி பெண் ரயிலில் உள்ள கழிவறைக்கு சென்ற போது அங்கு அவரை பின்தொடர்ந்து வந்த நபர் ஒருவர் அவருக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த ரேவதி அங்கு கத்தி கூச்சலிட்டதால் அந்த நபர் 4 மாத கர்ப்பிணி பெண்ணான ரேவதியை வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை அங்கிருந்து தள்ளிவிட்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் எங்கே சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்ணிற்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் இது குறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் தகவல் அறிந்து கர்ப்பிணியை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து கர்ப்பிணியை கீழே தள்ளிய குற்றவாளிகள் குறித்து புகைப்படங்களை ரயில்வே போலீசார் விசாரித்த பொழுது ஹேமராஜ் என்பவர் கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ஹேமராஜை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான வழக்கு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்ற நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டிருந்தால் அதனைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை வெளியாகும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வெளியான தீர்ப்பில் 4 மாத கர்ப்பிணியான ரேவதியை பாலியல் தொந்தரவு அளித்து ஓடும் ரயிலில் தள்ளிவிட்ட ஹேமராஜிற்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தும் மேலும் ரயில்வே துறை மற்றும் தமிழக அரசு தலா 50 லட்சம் என 1 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட ரேவதிக்கு வழங்க வேண்டும் என திருப்பத்தூர் நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது. சிஞ்சிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.